Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாங்குநேரியில் கஞ்சா போதையில் சாலையில் சென்றவர்களை அரிவாளால் தாக்கியுள்ளதாகவும் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியங்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், தமிழ்நாட்டில் 48,000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்தார். ஒரு டிஜிபியை கூட போட முடியாத குடும்பத்தின் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தமிழக மக்களுக்கு நல்ல விடியல் கிடைக்கும் எனவும் கூறினார். மேலும் பிரதமர் மோடி, EPS தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் வரும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நாங்குநேரியில் கஞ்சா போதை போட்டுட்டு, கஞ்சா அப்படிங்கிற போதையை போட்டுட்டு ரோட்ல போறவங்களெல்லாம் வெட்டியிருக்காங்க. இதுல யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. நாளைக்கு பத்திரிகை நண்பர் உங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. டாஸ்மாக்ல 40,000 கோடி ரூபாய் ஊழல், மொத்தம் 48,000 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டில் ஊழல் நடந்தது. ஆனா சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. ஒரு டிஜிபியை கூட போட முடியல தமிழ்நாடு முதலமைச்சராக. ஆனால் ஒரு குடும்பத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி இல்லை. ஆனால் வெகு விரைவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விடியலை தர வேண்டும். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் EPS அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே வரும். அப்பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும். நன்றி. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.